கைஸ் கூலி படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு. அண்ட் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து மார்ச் மாதம் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் இன்னும் 2 வீக்ஸில், அதாவது 14 நாளில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மார்ச் மாதத்துக்குள்ள படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் அப்புறமா சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணி ஃபேன் ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தார். அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோட ஷூட்டிங் ஏர்போர்ட்டில் தான் போயிட்டு இருக்காமா. ஒரு வெறித்தனமான ஏர்போர்ட் செட்டை போட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பிரம்மாண்டமான ஒரு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கா பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகுது கூலி. ஏன்னா சன் பிக்சர் படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலரும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற ஜெயிலர் 2 சரி, நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்க போகிற ஒரு படங்களாக இருக்குது. அந்த வகையில் கூலி படத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் தரமான சம்பவம் பண்ண போது கூலி படம். அதனால அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்குது. ஸோ இந்த படத்தோட அந்த சிக்கிட்டு வைப் சாங் அது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிக்கிட்டு வைப் சாங்கோட ஃபுல் வெர்ஷன் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு. டிஆர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பளம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நம்ம அனிருத் அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. அந்த சாங்கோட ஃபுல் வெர்ஷன் வந்து எப்போ வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ படத்தோட டீசரை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. அதே மாதிரி படத்தோட ஷூட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மார்ச் மாதம் கம்ப்ளீட் ஆயிரும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்களாமா கூலி படத்தை. ஏன்னா கூலி படத்தை வந்து சம்மருக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான் இருந்தாங்க. பட் விஜயோட ஜனநாயகன் படம் தீபாவளிக்கு வராமல் பொங்கலுக்கு தள்ளி போனதுனால கூலி படத்தை வந்து தீபாவளிக்கு பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட ஷூட்டிங் பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட் செட்டு போட்டு அங்கே எடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.